ஆன்மீக உலா சேனலை பாருங்க, மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. போடுற வரைக்கும் பாயசத்தை எல்லாரும் குடிச்சிருக்கலாம், எல்லாரும் குடிக்கலாம், ஒன்றும் ஆகாது. அதை கலந்துட்டாக்கா முடிஞ்சு போயிடுச்சு. இந்த பிஸ்னஸ் டவுன்ஃபால் அப்பத்துலேருந்து ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சிடும். டவுன்ஃபால் ஆகிறதுக்கு அதை நோக்கி போய்கிட்டே ட்ராவல் பண்ணோம். அது பண்ணிவிட்டு இவங்களுக்கு கடைசி கட்ட ஆகிற வரைக்கும் அது ஃபுல்லாக பில்டிங்கை வாங்கிட்டு பில்டிங்காக நின்றுட்டு அப்படியே நின்றுக்கிறோம். நமக்குள்ளே என்னத்துக்கு காம்பவுண்ட் வேலை தேவையில்லை, ஃப்ரெண்டு தானே ஓப்பனாக விட்டுட்டாங்க. ஏன்னா ரெண்டு பேர் நின்று பக்கத்தில் பேசிக்கலான்னு. அது வாஸ்து வேலை செய்யும். இல்லைங்க நாங்கள் 3 கேட்டு வச்சுருக்கிறோமே, திடீர்னு எடுன்னா நாங்கள் எங்கெங்கே போகிறது? நடுவில் வீடு வாசல் வச்சுருக்கிறோம், 2 பக்கம் 2 கார் வச்சுருக்கிறோம், நாங்கள் உள்ளே விடணுமே, அப்போ நாங்கள் எடுன்னா நான் எங்கே போகிறது? இந்த வாஸ்து எங்கே அந்த சம்மந்தம் இல்லாமல் கனெக்ட் ஆகுது பாருங்கள். அப்போ பெரிய பிஸ்னஸ் பண்ணவங்க சம்மந்தம் இல்லாமல் ஒரு இடம் வாங்குனீங்க, அங்கே ஃபுல்லாக டோட்டலாக டவுன்ஃபுல் ஆயிரும். ஓகே சார், இப்போ வாஸ்து இவ்வளோ பண்ணுது அப்படின்றீங்க சார். இப்போ வந்து சமீபத்தில் பார்த்தீங்கன்னாக்கா நார்த் இந்தியாவில் மோனோலிசான்னு ஒரு பொண்ணு, அவங்களுக்கு சொந்தமாக வீடெல்லாம் கிடையாது, தெருவில் வந்து அவங்க வந்து சின்னதாக குடியில் அமைச்சு இருக்காங்க. அவங்களுடைய பிஸ்னஸ் பார்த்தீங்கன்னாக்கா என்ன வருதோ அதை வந்து வச்சு பண்ணிட்டு இருக்காங்க. ஆனால் அந்த பெண் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு ஃபோட்டோகிராஃபர் எதேர்ச்சியாக ஒரு ஃபங்க்ஷனுக்கு போய் அவளை ஃபோட்டோ எடுக்க போக அது வந்து வைரல் ஆகி இப்போ அந்த பொண்ணு வந்து ஹீரோயின் லெவலுக்கு ஸ்டார்டம் கிடைச்சிருக்கு. வீடே இல்லை, ஸ்டார்டம் எப்படி கிடைச்சது? அப்போ வாஸ்து எங்கே போச்சு? அதுதான் ஆன்மீக உலா அன்பு நேர்களுக்கு இனிய வணக்கம். நம்ம எதுக்குங்க பிசினஸ் பண்றோம்? ப்ராஃபிட் வரணும் அப்படிங்கிறதுக்காக தானே. சில பேர் பாத்தீங்கன்னாக்க உச்சாணி கொம்புல அற்புதமா பிசினஸ் பண்ணிட்டு இருப்பாங்க. ஆனா ஓவர் நைட்ல பாத்தீங்கன்னாக்க இருந்த இடமே தெரியாம காணாம போயிடுவாங்க. இப்படி டக்குன்னு அவங்க கீழே விழுறதுக்கான காரணம் என்ன? எண்கணிதம் இதற்கு ஏதாவது சம்பந்தம் பட்டிருக்கா? அப்படி இருக்குனாக்க நம்மள எப்படிங்க நம்ம காப்பாத்திக்கிறது? எந்த எண்ணில் பிறந்தவர்களுக்கு இந்த மாதிரியான பிரச்சனைகள் வரும்? அவங்களுக்கான தீர்வு என்ன? இது குறித்த தெளிவான விளக்கங்களை நமக்காகவே எடுத்திருப்பதற்காக நம்ம அரங்கிற்கு வருகை தந்திருக்காரு ஃபார்மேட் நியூமராலஜியின் தந்தை டாக்டர் மகாதன் சேகர் ராஜா அவர்கள். வாங்க நேர்களே, சார் சந்திப்போம். வணக்கம் சார். வணக்கம் சார். நிறைய பேர் பாத்தீங்கன்னாக்க இப்போ நிறைய பேர் நியூஸ்லயே கூட படிச்சிருப்பாங்க, எக்கச்சக்கமான அவ்வளவு அழகான ஒரு பிசினஸ் பண்ணிட்டு இருப்பாங்க, நிறைய கம்பெனிஸ் வச்சிருப்பாங்க, நிறைய கண்ட்ரீஸ்ல அவங்களுடைய கம்பெனிஸை எஸ்டாப்ளிஷ் பண்ணிருப்பாங்க சார். ஆனா திடீர்னு பாத்தீங்கன்னாக்க ஒரு கொஞ்சோண்டு பீரியட் ஆஃப் டைம்ல அவங்க எங்க இருந்தாங்க அப்படின்னு எல்லாரும் தேடுற அளவிற்கு அவங்க காணாம போயிருப்பாங்க இல்லைங்களா? இதற்கும் எண்களுக்கும் சம்பந்தம் உண்டா? அவ்வளவு நல்லா பண்ணிட்டு இருந்தாங்க, திடீர்னு கீழே விழுவதற்கான காரணம் என்ன? கண்டிப்பா காரணங்கள் பொதுவாக வந்துட்டு டவுன்ஃபால் ஆகிறதுக்கு நிறைய காரணம் கூட இருக்கலாம். ஆனால் நீ இப்போ சொல்ல போகிற காரணம் வந்து நிறைய பேருக்கு நடந்துக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. என்னன்னாக்கா பிஸ்னஸ் நல்லா போயிட்டே இருக்கும், பெரிய லெவலில் போயிட்டே இருப்பாங்க. சரி, அடுத்த பிஸ்னஸ் பண்ணுறதுக்கு ஒரு இடம் வாங்கி பிஸ்னஸ் பண்ணலாம் அப்படின்ற ஒரு பிளான் இருக்கும். ஒரு இடம் வாங்கலான்னு ஒரு இடம் வாங்குறாங்க பாருங்க, அந்த ஒரு இடம் வாங்குற இடத்துல இருந்து பிஸ்னஸ் டவுன்ஃபாலுக்கு நோக்கி போயிடும். அந்த இடத்துலனால வந்தது தான் பிரச்சனை. இவங்களுக்கு கண்டிப்பாக ஒரு ப்ராப்பர்ட்டி வாங்கியிருப்பாங்க. ஆனால் அடுத்து பிஸ்னஸை வந்து ஒரு பிரான்ச் ஓப்பன் ஆச்சு, இன்னொரு பிரான்ச் ஓப்பன் பண்ணுறது சகஜம். அப்போ அதுக்கு இடம் தேவை, அப்போ இடம் வாங்குறாங்க. அந்த இடம் ஏன் இந்த இடம் வாங்கினதுனால ப்ராப்ளம்? இடம் வாங்கினா ப்ராப்ளமா? இடம் வாங்கினா ப்ராப்ளம் இல்லை, வாங்கின இடம் ப்ராப்ளமாக இருக்கக்கூடாது. அது இருந்திருக்கும். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வடமேற்கு பகுதி பொதுவாக ஒரு இடம் வந்துட்டு என்ன ஸ்கொயராக இருக்கணும், இல்லை ரெக்டாங்கிளில் இருக்கணும். எஸ் சார். சதுரமாக இருக்கணும், செவ்வகமாக இருக்கணும். அப்படி தான் பொதுவாக எந்த இடம் இருந்தாலும் சரி, ஒரு பில்டிங்கோ இல்லை ஒரு வேக்கண்ட் பிளாட்டோ வேக்கண்ட் இடமோ. ஆனால் இதில் ஏதாவது ஒரு பகுதி வந்துட்டு நீளமாகவோ கொஞ்சம் வளர்ந்துருந்தோ அப்படின்னு இருந்ததுனாக்கா அது 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 அந்த மாதிரிலாம் கொண்டு போயிடும். இப்போ சப்போஸ் வடமேற்கு பகுதி நல்லா நீளமாக இருக்கும், அவங்களுக்கு அந்த ஸ்பேஸ் நல்லா இருக்கிற மாதிரி இருக்கும். பார்த்தீங்கன்னா இப்படி இருக்கும், வடமேற்குனாக்கா அப்படியே வளர்ந்து நீட்டமாக இருக்கும். ஒன்றும் இல்லை, ஒரு அடி வளர்ந்தாலும் சரி, 1.5 அடி வளர்ந்தாலும் சரி, 5 அடி வளர்ந்தாலும் சரி, அதை வாங்கியிருப்பாங்க. மொத்த சோழி முடிஞ்சிடும். இங்கே இடம் வாங்கினதுக்கும் இதுக்கும் பிஸ்னஸுக்கு என்ன சம்பந்தம்? அது கனெக்ட் ஆகிடும். அப்போ முன்னாடி இருந்த ப்ராப்பர்ட்டிலாம் நல்லா இருந்தனால தான் அவங்களுக்கு க்ரோத் கிடைச்சிருக்கு இல்லைங்களா? அதே அவங்களை காப்பாத்தாதா சார்? அதுதான் எப்பவுமே வந்து ஒரு அண்டா பாயாசம் ஃபுல்லாக பண்ணிவிட்டு ஒரு சொட்டை நீங்கள் உள்ளே போட்டுட்டாக்கா, விஷத்தை போட்டிங்கனாக்கா, போடுற வரைக்கும் பாயாசத்தை எல்லாரும் குடிச்சிருக்கலாம், எல்லாரும் குடிக்கலாம், ஒன்றும் ஆகாது. அதை கலந்துட்டாக்கா முடிஞ்சு போயிடுச்சு. எஸ் சார். அதனால் வந்து அதுக்கு பதில் அவ்வளோதான். அதனால் வந்துட்டு எப்பவுமே நல்லதுக்கு வந்து தான் நல்லதுன்னு அதை சொல்கிறதுக்கு பெரிய விஷயம் இல்லை, கெட்டதுக்கு தான் கெட்டதை நல்லதாக சொல்கிறதுக்கு தான் பெரிய விஷயம். அந்த மாதிரி ப்ராப்ளம் தான் அது. அதனால் அதில் தான் ரொம்ப நம்ம எப்போவுமே நம்ம வந்துட்டு அந்த மாதிரி விஷயங்கள் தான் நம்ம வந்து கேர்ஃபுல்லாக இருக்க வேண்டியதாக இருக்கும். அது உள்ளே வந்துடும், அது சம்மந்தமே இல்லை பாருங்கள் நம்ம நினச்சி. ஆனால் வந்து இந்த பிஸ்னஸ் டவுன்ஃபால் அப்பத்துலேருந்து ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சிடும். டவுன்ஃபால் ஆகிறதுக்கு அதை நோக்கி போய்கிட்டே ட்ராவல் பண்ணோம். அது
கண்டுபிடிக்க முடியாது அவங்களால. இதனால தான் கண்டுபிடிக்க முடியாது. ஏன்னா அடுத்து அந்த பிஸ்னஸுக்கு டெவலப் ஆகிறதுக்கு உண்டான ஸ்டெப்ஸ் எல்லாம் எடுத்துக்கிட்டே இருப்பாங்க. இங்கே எடுத்துக்கிட்டே இருப்பாங்க. எடுக்கிறது எங்கேருந்து எடுப்பாங்க? ஏற்கனவே பிஸ்னஸ் பண்ணிகிட்டு இருப்பாங்க பாரு, அதுலேருந்து எடுப்பாங்க. எதை? பணத்தை எடுத்து அங்கே உள்ளே போடுவாங்க. அதில் உள்ளே போட 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 அது வாங்கிட்டே இருக்கும். அவர் ஃபுல்லாக இது வாங்குற மாதிரி வாங்கிட்டே இருப்பார் அவர். ஏன்னா அவர் கேட்பார், அவர் மொத்தத்தை கொடுறாட்டு பண்ணிவிட்டு இவங்களுக்கு கடைசி கட்ட ஆகிற வரைக்கும் அது ஃபுல்லாக பில்டிங்கை வாங்கிட்டு பில்டிங்காக நின்றுட்டு அப்படியே நின்றுக்கிறோம். மொத்தத்தையும் இவங்களை லாக் பண்ணிடும். ஒரு மூமெண்ட் கூட பண்ண விடாமல் இவங்களை ஃபுல்லாக டோட்டலாக லாக் பண்ணி வச்சிடும். எதுக்கு சொல்கிறேன்னா, ஒன்றோட ஒன்று எப்பவுமே கனெக்டிவிட்டி உள்ளது. நாம் வந்துட்டு இது வேறு அது வேறுன்னு பிரிக்க முடியாது. வாஸ்து வேறுன்னு நீங்கள் நினச்சிடாதீங்க. அதுக்கு எங்கேயோ வாங்கியிருப்பாங்க. இவங்க வாங்கின பில்டிங் ஒட்டின மாதிரியே வாங்கியிருக்கிறாங்க. ஒட்டி வாங்கினா கூட அதுக்கு கனெக்டிவிட்டி இருக்குன்னு கூட சொல்லலாம். ஒட்டாமல் வாங்கி எங்கேயோ வாங்கி போட்டிருப்பாங்க. அப்போ வேலை செய்ய. ஏன்னா வாஸ்துங்கிறது எல்லோரும் நினைக்கிற மாதிரி இல்லை. ஒரு பில்டிங் இப்படி இருக்குது, ஒரு வீடு, இவங்க வீடு இப்படி இருக்குது. இவங்க வீட்டுக்கு பக்கத்து வீடு வந்துட்டு கட்டியிருக்கிறாங்க. 2 பேருமே காம்பவுண்ட் வால் போடலைன்னு வச்சுக்கணும். ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்கிறேன். காம்பவுண்ட் வாலே போடலை, 2 பேரும் ஃப்ரெண்டாக கூட இருப்பாங்க. கட்டும்போது இல்லை, கட்டினதுக்கப்புறம் ஃப்ரெண்டாக ஆகிட்டாங்க. நமக்குள்ளே என்னத்துக்கு காம்பவுண்ட் வால் தேவையில்லை, ஃப்ரெண்டு தானேன்ட்டு ஓப்பனாக விட்டுட்டாங்க. ஏன்னா 2 பேர் நின்று பக்கத்தில் பேசிக்கலான்னு. அது வாஸ்து வேலை செய்யும். இந்த பில்டிங்கில் உள்ளவங்களுக்கு என்னென்ன ப்ராப்ளம் இருக்கோ அவ்வளோ ப்ராப்ளம் நல்லதாக இருந்துச்சுனாக்கா அதுக்கு பேர் ப்ராப்ளம் இல்லை, பாசிட்டிவ். இவங்களுக்கு கூட பாஸ் ஆகும். கெட்ட விஷயங்கள் வந்துட்டு இருந்ததுனாக்கா அப்படியே இங்கே பாஸ் ஆயிரும், இவங்களுக்குள்ளது அங்கே பாஸ் ஆயிரும். 2 பேரும் ஒரே ப்ராப்ளத்தை ஃபேஸ் பண்ணிட்டு இருப்பாங்க. சார், சில ஊர்களில் நான் பார்த்துருக்கேன், அப்படியே ஜாயிண்ட் ஹவுசஸா இருக்கும் இல்லைங்களா? அப்போ எப்படி சார் அது? ஒரு தெரு ஃபுல்லா ஒரே ஜாயிண்ட் ஹவுஸா இருக்கும். இல்லை, அதுதான் சொல்ல வரேன். இப்போ ரோ ஹவுஸ்ன்னு இருக்கு. அடுத்து இப்படி கூட சொல்ல வரேன், ரோ ஹவுஸ்ன்னு இருக்கும். ஒரு ரோ ஹவுஸ்னாக்கா மொத்தம் இவ்வளோ பெருசு இருக்கும். அந்த பில்டிங்கு ஒரு பில்டிங் இருக்கு, இன்னொரு பில்டிங் பார்த்தீங்கன்னா காம்பவுண்ட் வால் இருக்காது, ஒட்டி இருக்கும். அப்படியே அந்த மாதிரி கூட இருக்காது, பிளைனா கூட விட்டுறாங்க சில பேர். அதெல்லாம் இருக்கக்கூடாது. அது அப்போ அப்பார்ட்மெண்ட்ஸ்ல இருக்குல்ல. அப்பார்ட்மெண்ட்ஸுங்கிறது வந்து பார்த்தீங்கன்னாக்கா அதுக்கு தான் நான் இப்படி பிரிச்சுருவேன் வாஸ்துவை. இண்டிவிஜுவல் ஹவுஸுக்கு வாஸ்துல எஃபெக்ட் 100% வேலை செய்யும். அப்பார்ட்மெண்ட்ஸுக்கு எஃபெக்ட் 50% வேலை செய்யும். குவார்ட்டர்ஸுக்கு 25% எஃபெக்ட் வேலை செய்யும். இதுதான் கான்செப்ட். ஸோ இதை எல்லாத்தையும் கேல்குலேட் பண்ணிக்கங்க. அப்படி இருக்கக்கூடாது அது. அதே நேரத்தில் ஒரு பில்டிங்கில் இப்போ நம்ம வசதிக்கு உண்டானதான் வாங்க முடியும். ஸ்கொயராக இருந்ததுனால தான் முழு பலனும் வேலை செய்யும். ஒரு ஸ்கொயர் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னாக்கா 2400 ஸ்கொயர் ஃபீட்டு. இன்றைக்கி உள்ள காலகட்டத்தில் சிட்டிலெலாம் வந்துட்டு சிட்டியோ டவுனோ கனவு கூட காண முடியாத அளவுக்கு போயிடுச்சு உலகம். நாங்கள் எங்கே போகிறது? எங்களுக்கு ஒரு 300 ஸ்கொயர் ஃபீட் ஏதாவது அதுவே பெருசாக மாளிகை மாதிரி வச்சுக்கிறோன்னுவாங்க. ஒன்றும் தவறு இல்லை. என்னென்னா நம்ம எவ்வளோ இது இருக்கிறோமோ அதுக்குண்டான வாழ்க்கை கிடைக்கும், அவ்வளோதான். வேறு ஒன்றும் கிடையாது. முழுசுனா 2400 தான். ஆஃப் கிரவுண்டுன்னா ஆஃப் தான், முக்கால் கிரவுண்டுனா முக்கால் தான். அப்படின்னு என்னது, நமக்கு கிடைக்கிறதெல்லாம் முக்கால் அரை தான் கிடைக்கும். முழுசாக பண்ணால் முழுசாக கிடைக்கும், எஃபெக்டும். அப்போ ஒரு வீடு கட்டணுனாக்கா ஒரு கிரவுண்டில் கிடைக்கணும். நாங்கள் எங்கே போகிறது, நீங்கள் பாட்டு சொல்லிட்டு போகிறீங்கனாக்கா அது உண்மை தான். அது வாஸ்து வேலை செய்யுது. உங்களுக்கு அவ்வளோதான் கிடைக்கணுங்கிறது ஏன் ஆசை இல்லை. வாஸ்து அப்படி தான் வேலை செய்யும். முழுசாக இருந்தால் முழுசாக செய்யும், அரைவாசி தான் அரைவாசி செய்யும். எஃபெக்ட் 2 உள்ளே வந்துடும். அப்போது ஒரு பில்டிங்கில் பாருங்கள், காம்பவுண்ட் வாலே இல்லை, பாஸ் ஆகிரும் உள்ள. ஒரு பில்டிங்கில் ஃபுல்லாக வேலை போடுங்க நீங்கள், அது கண்டிப்பாக வேலை செய்யும். அதேமாதிரி ஏன் கேட்டே எடுத்துக்கங்கள. ஒரு வீட்டில் கேட்டு இருக்குது, 3 கேட்டு இருக்கக்கூடாது. 1 2 இருக்கணும், இல்லை 4 இருக்கணும், இல்லை 5 இருக்கணும், 7 இருக்கக்கூடாது, 3 இருக்கக்கூடாது, வேலை செய்யாது. 2 கேட்டாக வச்சுக்கிங்க. இல்லைங்க நாங்கள் 3 கேட்டு வச்சுருக்கிறோமே, திடீர்னு எடுன்னா நாங்கள் எங்கெங்கே போகிறது? நடுவில் வீடு வாசல் வச்சுருக்கிறோம், 2 பக்கம் 2 கார் வச்சுருக்கிறோம், நாங்கள் உள்ளே விடணுமே. அப்போ நாங்கள் எடுன்னா நான் எங்கே போகிறது? வேறு வழி இல்லையா? கவலைப்படாதீங்க. பெரிய கேட்டு வச்சுருக்கீங்களா, அதில் விக்கெட் கேட்டு வச்சுருங்க. நடுவில் ஒரு குட்டி கேட். ஆமாம், அது நீங்கள் ஆளும் உள்ளே போயிட்டு வரலாம். கேட்டு மாதிரி இருக்குது பெரிய கேட்டு, அதுக்கு பேர் விக்கெட் கேட்டுன்னுவாங்க. சின்ன கேட்டுக்கு பெரிய கேட்டுக்குள்ள அதுக்கு நீங்கள் கேட்டு மாற்றணும். நீங்கள் பழசில் செய்ய முடியாது. செய்யணுன்னாக்கா வெல்டர் வச்சு செய்யுங்க, அது உங்களால் முடியுங்கனாக்கா அது பண்ணிக்கிங்க, அது வேறு, அது தெரியல எனக்கு. அது விக்கெட் கேட்டு வச்சுட்டிங்கனாக்கா கணக்காயிரும். 4 கேட்டும் ஒன்று, இங்கே ஒன்று கூட வச்சாலும் சரி, தேவைக்கு ஒன்று வச்சுக்கிறேங்க. எதுக்காக சொல்கிறேன்னா, இதெல்லாம் நம்ம வாழ்கிறதுக்கு இந்த வார்த்தை எங்கே இந்த சம்மந்தம் இல்லாமல் கனெக்ட் ஆகுது பாருங்கள். அப்போ பெரிய பிஸ்னஸ் பண்ணவங்க
சம்மந்தம் ஒரு இடம் வாங்குனீங்க, அங்கே ஃபுல்லாக டோட்டலாக டவுன்ஃபுல் ஆயிரும். இந்த இந்த காசெல்லாம் கொண்டு போயிட்டு நீங்கள் அங்கே போட்டு உங்களை ஃபுல்லாக ட்ரைன் பண்ணி இங்கேயும் நடக்கிற பிஸ்னஸை நடக்க விடாமல் பண்ணி அந்த பில்டிங்கில் போட்டுவிட்டு அந்த பில்டிங்கு இப்போ யூஸ் ஆகுதான்னு பார்த்தாக்கா அதுவும் யூஸ் ஆகாமல் போயிட்டு பில்டிங் ரன் பண்ண முடியாது. அது அப்படியே தான் இருக்குது. ஃபுல்லாக வாங்கிட்டு அங்கேயும் லாக் இங்கேயும் லாக் உங்களை டோட்டல் லாக் பண்ணிடுச்சு. அப்போ நீங்கள் எப்படின்னா அப்படின்னாக்கா நான் பிஸ்னஸ் பண்ணிகிட்டே இருந்தால் ஒரு இடம் வாங்கக்கூடாதா அப்படி சொல்லலை. வாங்குங்க, கரெக்டாக வாங்குங்க. நீங்கள் காலி இடம் நினச்சி வாங்குறீங்க, கண்டிப்பாக அது வேறு லெவலில் வேலை செய்யும். நான் ஒரு 25 வருஷத்துக்கு முன்னாடி அப்போது ஒரு பேர் வேண்டாம், ஒரு பெரிய ஒரு ஸ்டீல் பெரிய ஓனர் அவர் ஸ்டீலுக்கு தான் வாங்க போகிறாரு, ஃபேக்ட்ரி வாங்க போகிறாரு. நான் நினச்சிக்கிட்டேன் வாஸ்து பார்க்குறது காலி இடம் போய் அங்கே போய் வாங்க போனோன்னாக்கா மனுஷன் அப்போ அது மரமல் நகர் ஊரே சொல்லிடுறேன். மரமல் நகர்ன்ட்டு 25 வருஷம் கம்மி இருக்காதுங்க. அப்போல்லாம் யாருக்கும் இந்த அளவுக்குலாம் ரியல் எஸ்டேட்டில் பெருசாலாம் இல்லை. நான் இடம் வந்துட்டு கிட்டத்தட்ட ஒரு இஷ்டத்துக்கு வாங்கிட்டார். ஏக்கர் வந்துட்டு 1-2லாம் இல்லை, எதனாலும் வளைச்சிட்டாரு. அப்போ தான் எனக்கு தெரியும் மலை கூட ப்ரைவேட்டாக இருக்குதுன்ட்டு. மலையே வாங்கினார். ஓ, இருக்கு மலையே வாங்கிட்டாரு. ஏன் மேகமலை கூட ப்ரைவேட்டு தான். இப்போ கூட இங்கே இருக்கு மேகமலை. ஓ ஓகே, மேகமலை இருக்குல்ல, அது ப்ரைவேட்டு தான். அது ஓ, அது ரொம்ப நாளாக எனக்கே தெரியாமல். சரி, எவ்வளோ பேர் சொந்த ஐலாண்டே வாங்குறாங்க சார். அதை சொல்லுங்க. இல்லை, ஐலாண்டு வாங்கிடலாம். ஐலாண்டு வாங்கிடலாம். மலை எப்படி வாங்குவீங்க? மலை வந்துட்டு இதோட சேர்ந்து தானே, அதுவும் ப்ரைவேட் இருக்குது. அப்போ வாங்கினாரு. வாங்கிட்டு மனுஷன் 2 வருஷத்துக்குள்ளே அதை வந்துட்டு நான் அமௌண்ட்லாம் சொல்ல விரும்பல, ஏன்னா அது கோடிகள் சமாச்சாரம். நாம் எல்லாம் ஒரு கோடியில் இருக்கிறோம், அவங்க வேறு கோடியில் இருக்கிறாங்க. அதனால் அது வேண்டாம், அது அமௌண்ட் வேண்டாம். எத்தனை இது போட்டாரோ ஏக்கர்ஸ் மட்டும் கூட சொல்கிறேன். ஏக்கர் மட்டும் 600 ஏக்கர் வாங்கினார். அதை அவர் ஏன் பண்ணதுன்னு பார்த்தீங்கன்னாக்கா, இப்போ 100 டைம்னா 200 அப்படிலாம் கிடையாது. அது 100னாக்கா 1 லட்சம், அந்த மாதிரி மடங்கு 2 வருஷத்தில். இதுக்கு என்னன்னாக்கா வாஸ்து வேலை செஞ்சதுன்னு சொல்ல வந்தேன். கரெக்டாக நான் எதை சொல்கிறேன்னா அதை வாங்கினார். இது ஃபுல்லாக என்னை சுத்த விட்டார். ஒரு வாரமாக என்னை கூப்பிட்டு போய் வெறும் காலி மனையிலே வேலை செய்யும்னு சொல்ல வந்தேன். ஓகே சார், இப்போ வாஸ்து இவ்வளோ பண்ணுது அப்படின்றீங்க சார். இப்போ வந்து சமீபத்தில் பார்த்தீங்கன்னாக்கா நார்த் இந்தியாவில் மோனோலிசான்னு ஒரு பொண்ணு, அவங்களுக்கு சொந்தமாக வீடெல்லாம் கிடையாது, தெருவில் வந்து அவங்க வந்து சின்னதாக குடியில் அமைச்சு இருக்காங்க. அவங்களுடைய பிஸ்னஸ் பார்த்தீங்கன்னாக்கா என்ன வருதோ அதை வந்து வச்சு பண்ணிட்டு இருக்காங்க. ஆனால் அந்த பெண் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு ஃபோட்டோகிராஃபர் எதேர்ச்சியாக ஒரு ஃபங்க்ஷனுக்கு போய் அவளை ஃபோட்டோ எடுக்க போக அது வந்து வைரல் ஆகி இப்போ அந்த பொண்ணு வந்து ஹீரோயின் லெவலுக்கு ஸ்டார்டம் கிடைச்சிருக்கு. வீடே இல்லை, ஸ்டார்டம் எப்படி கிடைச்சது? அப்போ வாஸ்து எங்கே போச்சு? அதுதான் வாஸ்துங்கிறது. பொதுவாக நான் இப்பயும் சொல்கிறேன், வாஸ்துங்கிறது ஒன்றும் இல்லை. ரோடெல்லாம் போடுறாங்க, ரோட்டில் வாஸ்து வேலை செய்வேனா இல்லை. ரோட்டில் ஒரு சின்ன ரூம் மாதிரி போட்டால் வாஸ்து வந்துடும். அங்கே ஃபுல்லாக வாஸ்து சம்மந்தப்பட்ட வாஸ்து பகவானுக்கு உண்டான மொத்த பவர் உள்ளே இறங்கிரும். அதே மாதிரி இந்த பொண்ணுக்கு கேட்கல, அந்த பொண்ணுக்கு நீங்கள் சின்ன இடமா இருந்தாலும் அதுக்கு நல்ல மறைவிடம் வச்சுருக்கோம். அது டைட்டாக இருக்கும். உள்ளே வந்துட்டு அதை வச்சுட்டாவே வாஸ்து உள்ளே போய் உட்காந்துரும். அதுக்கு ஏதோ அதுக்கு தெரிஞ்சு அது நாலேஜுக்கு பண்ணியிருக்கு, ஆனால் தெரியாமல் பண்ணதை அதை தெரிஞ்சு கரெக்டாக உள்ள வாஸ்து உட்காந்துரும். கரெக்ட் ஆகிடும். அதுக்கு இல்லாமல் அது நடக்காது. அது ஸோ நம்ம சிம்பிள் அதை தான் சொல்கிறேன். நீங்கள் கட்டுறது சின்னது பெருசுலாம் இல்லைங்க, ஆனால் நீங்கள் சரியாக செஞ்சிட்டாவே சின்னது பெருசாயிரும், தப்பாக செஞ்சிட்டாவே பெருசு சின்னதாயிரும். சூப்பர். வாஸ்து என்பது வஸ்து அல்ல, அது வாஸ்து அவ்வளோ பெரிய ஒரு விஷயம் இல்லைங்க. வாஸ்ட், எஸ், VAST. அற்புதம் சார், சூப்பரான விளக்கங்கள் எங்களுக்காகவே பகிர்ந்துக்கிட்டீங்க சார். கோடான கோடி அன்பு நெஞ்சங்கள் அனைவர் சார்பாகவும் மனமார்ந்த நன்றிகள். ஆன்மீக உலா சேனலை பாருங்க, மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.